தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் சரி, இன்றைக்கு தமிழக மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலும், இன்றைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி நல்லாட்சி தந்தவர்கள் தான் நம்முடைய முதல்வராக இருந்து கொண்டு ஆட்சி செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எப்படியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் திமுகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தேர்தல் களம் இன்றைக்கு பணியாற்றினோம். ஆனால் திமுகவோ அண்ணா திமுகவை எப்படியாவது களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று நாம் இருவரும் ஒருவரை சிந்தித்து அரசியல் களத்திலே போட்டியிட்டமே சூழ்நிலையில், ஆனால் தாவேகாவை பற்றி நாம் சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து இந்த அரசை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அரசாக இந்த அரசு இல்லை. இன்றைக்கு காணல் நீராக இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கிலே மக்கள் நன்கு உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆணையின் ஏற்று இன்றைய கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய பொருளாளரும், நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும், முன்னாள் வனத்துறை அமைச்சருமான எங்களுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய மாமா சீனிவாசன் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய செயலாளரும், முன்னாள் வேடசந்தூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினருமான அன்புக்குரிய சகோதரர் விபிபி பரமசிவம் அவர்களே, நிகழ்வுகளை பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில எம்ஜிஆர் இளைஞருடைய இணை செயலாளரும், பழனி சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர், எங்களுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் ரவி மனோகரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் கழகம் சார்ந்த பல்வேறு பொறுப்புகளில் வகித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என வரவேற்று, பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடான முறையிலே பத்திரப்பதிவு செய்தமையை கண்டித்தும், அந்த தவறை சிபிஐயிடம் ஒப்படைத்து சரியான முறையிலே நடுநிலையோடு நியாயமான முறையிலே விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்போடு நன்றி, வணக்கம். மாப்பிள்ளை ஆர்விஎன் கண்ணன் அவர்களுக்கு 2 மாவட்டங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக்கிறோம். பழனி மக்களின் அன்பான ஒத்துழைப்போடு, இறைவன் திருமுருகன் அருளோடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிற அண்ணன் குப்புசாமி அவருடைய அன்பு மகன், எங்களுடைய பாசமிகு மகன், மாநிலத்தினுடைய இளைஞனுடைய மாநில துணை செயலாளர், அன்பிற்குரிய அன்பு மகன் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்கள் பேசுவார்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கும் கழக முன்னோடிகள் எல்லோருக்கும் வணக்கம். நாம் வெற்றி பெற்ற பிறகு முதல் ஆர்ப்பாட்டம். பொதுச் செயலாளர் நேற்று சொன்னாங்க, கழகத்தின் சார்பாக முதலா பள்ளியில ஆர்ப்பாட்டம் தொடங்குது, சிறப்பாக நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக மாற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் என்றும் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் சித்தப்பா, முன்னாள் அமைச்சர், கழகத்தின் பொருளாளர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசர்களை வணங்கியும், என் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய அன்பு சகோதரர், எங்கள் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரமசிவம் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் என்னை வெற்றி பெற செய்து கடுமையாக உழைத்து வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு என் நன்றியை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் எனது அருமை மாமா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குமாரசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு மாவட்ட பொருளாளர் ஐயா வேணுகோபால் அவர்களே, மற்றும் எல்லா கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அருமை சகோதரர்களே,
என் அன்புக்கும் பாசத்துக்கும் வணக்கத்துக்குரிய என் இரு சகோதரர்கள், சகோதரர் கண்ணன் அவர்களே, சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, நாங்க 3 பேரும் ஒன்னாவே இருப்போம். அதனால எப்பவுமே சகோதரர்னு சொன்னேன். தனியா பேர் சொல்ல விரும்பல. பின்னாடி சொன்னாங்க பேர் சொல்ல மறந்துட்டு. இல்ல, எப்பவும் 3 பேரும் ஒன்னாவே இருப்போம். அதனால நாங்க அன்பு சகோதரர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம இங்க எல்லாம் கூடி நிக்கிறோம்னா அதுக்கு 2 தெய்வங்கள் தான் காரணம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, சத்துருவு கண்ட சரித்திர நாயகன் புரட்சி தலைவர். பெண்களுக்குன்னு ஒரு பெரிய பெண்கள் பாதுகாப்புனாலே உலகமெல்லாம் பேசப்பது புரட்சி தலைவி அம்மா தான். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மிகச்சிறந்த திட்டங்கள். இரு தெய்வங்களையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். பெருசா பேச விரும்பல, வெயில் அதிகமா இருக்கு, நிறைய பேசணும். பழனி சட்டமன்றத்தை பத்தி 70 நாளுக்கு மேலாச்சு சட்டமன்ற உறுப்பினராகி. முதல் தேவஸ்தானத்தில் நான் வச்ச கோரிக்கை பெரியாளர் கோயிலுக்கு ரோடு போடணும் தான். அதை காது கொடுத்தே இதுவரைக்கும் எங்களுக்கெல்லாம் போராடி பாடாச்சு. இந்த போராட்டம் இதுக்காக சரி, என்னுடைய கோரிக்கையாகவும் சரி, முதல்ல என்னுடைய கோரிக்கையில, நம்முடைய கோரிக்கையில என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த போராட்டத்தினுடைய குறிப்புக்கு வர்றேன். இந்த தேவஸ்தானத்துல அத்தனை வாடி போராடியாச்சு. பையவாரி குளத்தை சுத்தம் பண்ணணும், சண்முக நதியை சுத்தம் பண்ணணும், பெரியார் கோயிலுக்கு ரோடு போனுங்கிறதா முதல் கோரிக்கை. பழைய ஜேசி அதை காது கொடுத்தே வாங்கல. நானும் எவ்வளவு வாட்டி சொன்னேன், பார்க்கலாம் பார்க்கலாம்னு தள்ளி கொடுத்துட்டே போயிட்டாரு. ஆனா அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு? இந்த போராட்டத்துக்கு தான் இந்த பதிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இந்த பதிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இந்த பதிவு இப்ப ஒரு லோக்கல்ல இவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். லோக்கல் ஒரு பதிவுக்கு போனோம்னா தேவஸ்தானத்துல என்ஓசி வாங்கிட்டு வாங்க, இல்ல இந்த நம்பர் சர்வே நம்பர் தேவஸ்தானத்துல இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க. தேவஸ்தானத்துல என்ஓசி கொடுத்தாதான் பதிய முடியும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த பதிவு எப்படி நடந்துச்சு? சரி, ஏன் எதுக்கு ஜீரோ வேல்யூ பண்ணல? மத்த சொத்துக்கெல்லாம் ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கீங்க. இனியிருந்து எடுத்த சொத்து, அதாவது இனியிருந்து தேவஸ்தானத்துக்காக எடுத்த சொத்துக்கே ஜீரோ வேல்யூ பண்ணும்போது ஏன் இந்த சொத்துக்கு ஜீரோ வேல்யூ பண்ணல? ரைட்டு. அடுத்தது இது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ட்ரஸ்டுக்கு தாளாளர் ஜேசி தான் சொல்றாங்க. அப்படி ஜேசி இருக்கும்போது இது தனிநபர் சொத்து கிடையாது, கிரயம் பண்றதுக்கு. இது எப்படி இந்த கிரயம் நடந்துச்சு? ஒரு ட்ரஸ்ட்னா ட்ரஸ்ட் எல்லாரும் கூடி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு தான் ஒரு பதிவு நடக்கணும். அது எப்படி நடந்துச்சு? அதுக்கும் பதில் இல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பதிவு நடந்து பிரஸ் மூலம், ஊடகங்கள் மூலம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தேவஸ்தானம் அதனுடைய அறிக்கையை வெளியிடுது. ஏன் அந்த 10 நாள் அமைதியா இருந்தாங்க? அதுக்கான காரணம் தெரியல. இப்படி சொல்லிட்டு அடிக்கிட்டே போலாம், நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போலாம். இதுல வெயில் அதிகமா இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக இதற்கு நீதி வழங்க வேண்டும். இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் குற்றவாளிகளை பூரா வெளியே கொண்டு வர வேண்டும்னு இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் கோரிக்கை அதான். என்ன நடந்துச்சு வெளிப்படையா தெரிஞ்சாகணும். என்ன நடந்துச்சு, எப்படி பதிவு நடந்துச்சு? 3ஆம் தேதி தேவஸ்தானத்தின் மூலமாக எதிர்ப்பை தெரிவித்ததாக கூறுகிறார்கள். அப்ப 3ஆம் தேதி கூறினா பதிவு 4ஆம் தேதி எப்படி நடந்துச்சு? 4ஆம் தேதி நடந்த பதிவு ஏன் உடனே தேவஸ்தானம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல? அது ஏன் உடனே வெளிப்படுத்தல? ஏன் மறைக்கப்பட்டது? பதிவுத்துறையும் அறநிலையத்துறையும் சார்ந்த உயர் அதிகாரிகள் ஒருத்தர் பெருசா தலையிட்டு இருக்காருன்னு பெருசா பேசப்படுது. இது எதற்காக நடந்தது? யாருக்காக நடந்தது? ஏன் எல்லாம் அந்த கூட்டு முயற்சியா சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயம் 16 கோடி ரூபாய் கைட்லைன் வேல்யூல ஒரு சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு எப்படி பதிய முடியும்? ஒரு ஈசி போட ஒரு ஆள் நம்ம போய் பதிவு வாய்ஸ் போற ஈசி போட போனா அத்தனை டாக்குமெண்ட் கேட்கிறாங்க. அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அந்த மூலப்பத்திரம் கூட இந்த மூலப்பத்திரம் கூட ஒரு பதிவு சாதாரண ஈசி போட போனா அத்தனை கேட்கிறவங்க. இவ்வளவு ஒரு பதிவு ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிய எப்படி எளிதா 2 கோடிக்கு பதிய முடிஞ்சது? ஒரு சார்பாளர் லீவு போட்டு இன்னொரு வர சொல்லி எப்படி பதிய முடிஞ்சது? மாவட்ட பதிவாளருக்கு எப்படி தெரியாம போச்சு? இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். எந்த அரசாங்கத்தில் நடக்காத விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சரி, மாவட்ட பதிவாளருக்கு தெரியாதா? 16 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு எப்படி பதிய முடியும்? அதுவும் தெரியல. எல்லாமே மறைமுகமா இருக்கு. இதுவரைக்கும் நடந்து இதுதான் நடந்துன்னு வெளிப்படையா எதுவுமே தெரியல. பொதுச் செயலாளர் ஆணைக்கு இணங்க எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நோக்கி தான் இந்த கேஸ் போகும் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு இது உடனடியாக தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து இதுல என்ன நடந்தது, யார் குற்றவாளிகள், யாருக்காக நடந்துங்கிறது கண்டிப்பா வெளிப்படையா தெரிவிக்கணும். தண்டாதுவாணி சொத்து யார் எடுத்தாலும் வழங்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க.
உண்மைதான். பள்ளிமுருகன் சொத்தை யார் சாப்பிட்டாலும் சரி, பள்ளிமுருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் தலையிட்டாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார்கள். இது கண்டிப்பா பெரிய விஷயமா போய் சேரும். இன்னைக்கு இது ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முடிவு வெறும் போராட்டம் தான். இது ஆர்ப்பாட்டம் தான். அடுத்தது போராட்டமா மாறும். அடுத்து உண்ணாவிரத போராட்டமா மாறும். இதுக்கு கரெக்டான முறையான பதில் தெரியல அப்படின்னா தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இதோட முடிச்சிட்டு போறதில்ல, ஒரு மணி நேரம் பேசிட்டு போறதில்ல. தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பா எங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு நம்புறோம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்புமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் சார்பா கேட்கிறோம். பழனி மக்கள், மொத்த தமிழக மக்கள், உலகம் இருக்க எல்லா மக்களும் போன் பண்ணி கேட்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. யாருக்குமே பதில் கிடைக்கல. உடனடியாக ஏற்பாடு செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த மாபெரும் முயற்சியை எடுத்த எங்களது கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியார் வணங்கி அவருக்கு நன்றி கூறும். நம்ம எல்லாம் இந்த இடத்தில் நிக்க வைத்து முருகனுக்காக போராட வைத்த நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வணங்கி வந்திருக்கு எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் குமாரசாமி அவர்கள் நேரத்தை நேர்மை கருதி எல்லோரும் பேசட்டும் என்று அனுமதி அளித்திருக்கிறார். அதே போலவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் அவர்களும் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் அனுமதியை பெற்றதனால் நேரடியாக நம்முடைய மாவட்ட கழகத்தின் ஆற்றல்மிகு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தினுடைய இளம் பெண்கள் இளமான்கள் பாசனுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தம்பி டாக்டர் பரமசிவம் அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும், மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் விண்ணுலகில் இருந்து நம்ம எல்லாம் வாழ்த்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடும், என்றைக்குமே மக்களினுடைய முதல்வராக இருந்து பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் 8 கோடி தமிழ் மக்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் மாட்சிமை பொருந்திய நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்திருக்கிற விவகாரத்திலே உடனடியாக சிபிஐ விசாரணை கோரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில் சொத்துக்களினுடைய விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட கோரியும் அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முன்னாள் வனத்துறை அமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடி அவருடைய கரங்களிலே போர்வாளாக சுழன்று நம்முடைய அரசியல் வழிகாட்டியாக விளங்குகிற மாட்சிமை பொருந்திய ஐயா திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். சிறப்பான இந்த நிகழ்விலே வரவேற்பை ஆற்றி இருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களை, நல்ல இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பான கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக இந்த பழனியினுடைய பிரச்சனைகளையும் இந்த கோயில் நிலம் கையாடப்பட்டதனுடைய சுருக்கத்தையும் நேரத்தின் அருமை கருதி சிறப்பாக இங்கே சொல்லி இருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர், பழனி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், மாநில எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர், நெஞ்சம் நிறைந்த சகோதரர் ரவி மனோகரன் அவர்களை, நல்ல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய இணை செயலாளர், நம்முடைய நத்தம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அன்பிற்கினி அண்ணன் ஆர்பிஎன் கண்ணன் அவர்களை, வருகை தந்து இந்த விழாவிலே சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நம்முடைய அண்ணன் குமாரசாமி அண்ணன் அவர்களை, வருகை தந்து இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் மாற்று விருந்திய ஐயா வேணுகோபால் அவர்களை, மற்றும் நல்ல இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பழனி பகுதிக்குட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பெருமக்களை, நம்முடைய திண்டுக்கல்லிருந்து இருந்து வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய ஆணை ஏற்று பெருந்திரளாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த முதல் ஆர்ப்பாட்டம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த முதல் ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளை, நம்முடைய ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து நம்முடைய அண்ணன் நடராஜனுடைய தலைமையில இங்கே நம்முடைய பொருளாளர் நம்முடைய அண்ணன் பழனிவேலனுடைய தலைமையிலும் இங்கே நம்முடைய ஒன்றிய
நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று, நகர்மன்ற உறுப்பினர்கள் இங்கே பழனி வந்திருக்கிறார்கள், அவர்களையும் அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பணியினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர்கள் அத்துணை பேரையும், ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் நம்ம சொல்லணும், ஏன்னா இது சாதாரணமான சூழல்ல நடக்கிற ஆர்ப்பாட்டத்தும் இல்ல. அதிமுக இதோட அவ்வளவுதான் சொன்ன பல பேருக்கு பதிலடி கொடுக்கிற கூட்டம் இந்த கூட்டம். ஏன்டா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்கன்னு ஒருத்தன் கேட்டா, நீங்க எப்படி நடத்தலான்னு. தமிழ்நாட்டுக்கே அறநிலைத்துறையை கொடுத்த எம்ஜிஆர் கட்சிக்காரன் நடத்தாம வேற யாருப்பா நடத்துவா? தமிழ்நாட்டுக்கே அறநிலைத்துறை மூலமா 1000 பேத்துக்கு டெய்லி ஒவ்வொரு கோயிலையும் அன்னதானம் போடுற அம்மாவோட கட்சிக்காரன் நடத்தாம வேற யாருப்பா நடத்துவா? இதே பழனி முருகனுக்கு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்ட எடப்பாடியார் கட்சிக்காரன் நடத்தாம யாரா இந்த கூட்டத்தை நடத்துறதுன்னு இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இனி எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் எடப்பாடியாருடைய படை, எம்ஜிஆருடைய படை, அம்மாவினுடைய படை அதிமுக உருவிலே வந்து நிற்கும் என்பதை பறைசாற்றுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. இத்தனை வெயில்ல இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறதுங்கிற சும்மா இல்ல. உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களிலும் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய சார்பாகவும் நம்முடைய அமைச்சர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றி மலர்களை முதல்ல நான் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஏன்னா இன்றைக்கு புறவாசல் வழியாக இன்றைக்கு ஒரு கவர்ச்சியை முன்வைத்து ரூட் மாஃபியா என்று சொல்லக்கூடிய சமூக ஊடக போர், ஒரு வைரஸ், சமூக ஊடக வைரஸ் மூலமா இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக அரசு, எலெக்ஷன் சட்டப்படி 18 வயசு கீழே இருக்கவங்க ஓட்டே போடக்கூடாது. ஆனா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே இந்த 18 வயசுக்கு கீழே ஓட்டை நிர்மாணிக்கிற தகுதி இல்லாதவர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் பெற்றோர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சென்றுதான் இங்க வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் படி நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வழக்கு போட்டா அது நிக்காது, அது வேற கடுப்பு. ஆனால் இன்றைக்கு நாம இங்க இருக்கிறது பழனியினுடைய அப்பன் முருகனுடைய சொத்தை இன்றைக்கு அரசு நிர்வாகம், அரசனுடைய பத்திரப்பதிவுத்துறை, அரசனுடைய அச்சாரன்சி அறங்காவலர் துறை அத்தனை பேருடைய மெத்தன போக்கினால் யாரோ 2 கயவர்கள் இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது. அறம் செய்ய வேண்டும் ஆண்டவனுக்கு என்று ஆன்மீகவாதிகள் இதுவரை நினைத்தவர்கள் அத்தனை பேர் இந்த தாவேக அரசனுடைய இந்த முறையை பார்த்துட்டு இனி நாம கொடை கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கொடுக்கிற கொடை நேரா போய் சேருமான்னு தெரியல. நீங்க யோசிச்சு பார்க்கணும். 1888 குப்புசாமி மணியக்காரருங்கிறவரு மடம் கட்டுவதற்கும் பொதுமக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்வதற்கு இதை கொடுத்துட்டு போறாங்க. தர்மசாசன சட்டப்படி கொடுக்கிறாரு, ஒரே வரியில சொல்லிறாரு, இதை யாரும் விற்பனை செய்ய முடியாது. இந்த மடாதிபதிகளோ அவர்களுடைய வாரிசுகளோ உரிமையை கூட மாற்ற முடியாது. ஒரு உரிமைய பாராதீனம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க, உரிமையை மாற்றுவதற்கு கூட அனுமதி கிடையாது. சட்டம் அப்படி இருக்க இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இத்தனை அரசு நிர்வாகம் இருந்தும் 2 தனிநபர்கள் இந்த பத்திரத்தை பதியறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த அச்சாரன்சியினுடைய கண்ட்ரோல் இதுல இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. 1999 அச்சாரன்சி மூலமாக, ஆணையர் மூலமாக பழனி ஜேசியோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஈஓ தான் இந்த மடத்தினுடைய 1 ஏக்கர் 40 சென்ட்டுக்கு அவர்கள் தான் ஃபிட் பர்சன், தக்கார் என்பது 1999 சொல்லியாச்சு. அதை எதிர்த்து போன வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தோத்து போய் 2002 சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கியாச்சு. தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையினுடைய ஆணையருடைய உத்தரவுப்படி இனி பழனி கோயிலினுடைய அந்த ஜேசியோ ஈஓ தான் இதுக்கு தக்கார் என்று சொல்லியாச்சு. இதை விட என்ன உங்களுக்கு சந்தேகம் வேணும் இந்த அரசாங்கத்திற்கு? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அரசு இதை கையகப்படுத்தவில்லை? 2025 செப்டம்பர்ல திருஆவினன்குடியினுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற போது இதே ஜேசி ஐயா மாரிமுத்து அவர்கள் இந்த இதுல இருந்த ஆக்கிரமிப்பை அவ்வளவு வேகமா அகற்றார். 10 நாள்ல எல்லா ஆர்டர் வாங்கி ஆக்கிரமிப்பை அகற்றும் போது ஒரு வேகம் தெரிந்தது. ஆஹா, பரவாயில்ல, அரசு வேகமா செயல்படுதுன்னு நினைச்சா ஆக்கிரமிப்பை மற்ற அகற்றிட்டு ஏன் அதற்கு ஜீரோ வேல்யூ வாங்கல? எங்களுடைய எம்எல்ஏ கேட்ட மாதிரி அதற்கு ஜீரோ வேல்யூ வாங்கி இருந்தா இன்னைக்கு அந்த நிலத்தை தொட முடியுமா? அந்த நிலத்தை தொட முடியுமா? நிச்சயமாக இன்றைக்கு தொட முடியாது. ஏன்னா ஆக்கிரமிப்பு அகற்றிட்டு ஜீரோ வேல்யூ வாங்கினா அரசு ஆயிரும். அப்ப ஜீரோ வேல்யூ வாங்கினா எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? அதிமுகவுக்கு யாரோ ஒருத்தர் கைப்பற்றி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று நாங்கள் ஏன் உங்களை குற்றம் சாட்டக்கூடாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்திலே கேள்வியாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 20 செப்டம்பர் மாசம் ஆக்கிரமிப்பு உங்க பொசிஷனுக்கு வருது. எதன் அடிப்படையில வருது? கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸ் படி நீங்க கையில எடுத்துறீங்க. அப்ப நீங்க அப்ப இருந்து உங்களுடைய பொறுப்புல இருக்கு. 27/3/2026 2026 3வது மாசம் திமுக ஆட்சியில
இதை முருகதாஸ் என்பவர் ஒரு போலி ட்ரஸ்ட் வச்சு, திருப்புகழ் ட்ரஸ்ட், முருகதாஸ் ட்ரஸ்ட், தண்டாயசாமி ட்ரஸ்ட் மூணையும் சேர்த்து வச்சு ஒரு பொய் ட்ரஸ்ட் வச்சு அதை பத்திரப்பதிவுக்கு போகும்போது சப் ரெஜிஸ்ட்ரார் பழனிசாமி அவர்கள் தெளிவாக அதை அப்செக்ட் பண்றார். இதை நாங்க அட்டெம்ப்ட் பண்ண வர்றாங்க, அதை நாங்க ரெஃப்யூஸ் பண்றோம்னு அவர் அப்செக்ட் பண்றாரு. அப்ப கூட நாங்க பாராட்டலாம் நினைச்சோம், பரவாயில்ல சப் ரெஜிஸ்ட்ரார் இதை அப்செக்ட் பண்றாருன்னு. ஆனா அதுலயும் ஒரு இக்கண்ணா விழுது. அப்செக்ட் பண்ணவர் தெளிவா என்ன சொல்லணும், ஐயா இதை நான் ஏன் அப்செக்ட் பண்றேன்னா இதுக்கு தக்காரு HRNC ஜேசி, இது எந்த சூழலையும் அவங்க அனுமதி இல்லாம நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்தா கோர்ட்ல இந்த கேஸ் எப்பவுமே நிக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குங்க, ஒரு சூட் பெண்டிங். ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் அரசினுடைய நிலம் 1999 இருந்து கட்டுப்பாடுக்கு வந்த நிலத்தை ஒருத்தன் பதிய வரும்போது என்ன சொல்லணும், செக்லிஸ்ட்ல எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நிக்காத மாதிரி ஸ்ட்ராங்கா திஸ் இஸ் a government property, ஜேசி இஸ் த தக்கார்னு சொல்ல வேண்டியவர் சம் சூட் பெண்டிங்னு கொடுத்து செக்லிஸ்ட க்ளோஸ் பண்ணி விட்டுறார். அப்ப 27/3/2026 இந்த செக் ஸ்லிப்பை வாங்கினவங்க 10/4/2026 கோர்ட்ல போய் ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க. என்ன தீர்ப்பு வாங்குறாங்க, ஒரு நபர் நீதிபதிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்தா சப்ஜெக்ட் டு டாக்குமெண்ட்ஸ் இன் ஆர்டர், நீங்க இதை பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அப்ப என்ன தீர்ப்பு கொடுக்குது கோர்ட், இந்த கயவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த தீர்ப்பை அவர்கள் இங்க நம்ம சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதியறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இந்த கயவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஜேசி அவங்க பார்ட்டியாவும் சேர்க்கல, சப் ரெஜிஸ்டாரும் ஜேசியை பத்தி மென்ஷன் பண்ணல, கோர்ட்டுக்கு போனவங்களும் இதுல தக்கார் ஒரு பார்ட்டி அப்படின்னு சேர்க்கணும், அதையும் சேர்க்காம ஜட்ஜை ஏமாத்தி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வர்றாங்க. இந்த தீர்ப்பை வாங்கிட்டு இந்த 2 பேர் முருகதாஸ், வெள்ளத்துறை சேதுபதி போன்றவர்கள் எஸ்ஆர் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அப்ப தேர்தல் நேரம், ஏன்னா இது திமுக காலத்திலே போடப்பட்ட திட்டமா இருக்கலாங்கிற சந்தேகம் கூட இருக்குது. அப்ப ஒரு 80 நாட்கள் அமைதி காக்கிறாரு, யாருமே பதியாம 80 நாட்கள் அதிகமா ஒரு அமைதி காக்குறாங்க. நாங்க அதிமுக சார்பா கேட்கிற கேள்வி, ஜேசி மாரிமுத்து அவர்களுக்கு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் சரியா 25/6/2026 வரைக்கும் 80 நாட்கள் கையில இருக்கு. எம்எல்ஏ அவர்கள் கேட்ட மாதிரி அந்த 80 நாள்ல எப்ப வேணாலும் அந்த ஜீரோ வேல்யூவா திருப்பி பண்ணிருக்கலாம், அதையும் அவர் செய்ய தவறி இருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, கிடைத்த அத்தனை வாய்ப்பை விட்டு 6வது மாசம் திருப்பி நம்முடைய சப் ரெஜிஸ்ட்ரார் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜேசி மாரிமுத்து அவர்கள் நேரா போய் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு அப்பதான் லெட்டர் போடுறாரு, அப்செக்ஷன் லெட்டர் போடுறாரு. 2ஆம் தேதி நான் ஒரு லெட்டர் போட்டேன்னு வேற மீட்டிங்ல சொல்றாரு. இவர் 2ஆம் தேதி அப்செக்ஷன் லெட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் தில்லா இந்த கும்பல் 3ஆம் தேதி போய் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல உட்கார்ந்து ஏற்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பத்திரத்தை பதிங்கிறாங்க 3ஆம் தேதி. அதே 3ஆம் தேதி ஜேசி மாரிமுத்து ஐயாவுக்கான ப்ரமோஷன். அப்ப என்ன கணக்கு, பதியறதுக்கு ஏற்பாடு நடக்குது, அப்செக்ஷனை மீறி அப்செக்ஷன் கொடுத்தவருக்கு ப்ரமோஷன் நடக்குது. அப்ப இதுல அரசு நிர்வாகத்தினுடைய தலையீடு இருக்குங்கிற எண்ணம் வருமா வராதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு நாம பொதுமக்கள் இடத்துல நாம வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த தீர்ப்பு வாங்கின கேஸ், அந்த 10ஆம் நாள் தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா, அந்த கேஸ்ல 3 கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் அந்த கோர்ட்ல இருக்காங்க, 3 அட்வொகேட் ஜெனரல். அப்ப அரசனுடைய திமுக அரசனுடைய அந்த அட்வொகேட் ஜெனரல்ஸ் அவங்க 3 பேரும் ஒரு வரி கூட கேட்கல. இந்த கவர்மெண்ட் நிலமாச்சே, இது முருகனுடைய நிலமாச்சேன்னு கேட்கல. அப்ப இதுல திமுக அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். 4வது மாசம் ஆக இப்படி இருக்கிற சூழலை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா ஜேசி பழனிசாமி சாரை மாத்திட்டு பாலசுந்தர் வர்றாரு. பாலசுந்தர்கிட்ட 6ஆம் தேதி அந்த பதிவு போறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி அந்த ஏற்பாடுகள் பண்றப்ப அவர் அதை பெண்டிங் போட்டுறாரு. நான் இதை பதிய மாட்டேன்னு பெண்டிங் போட்டு அவர் லீவ் போட்டு போயிடுறாரு. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் பதிய மாட்டேங்கிறார், பழனிசாமி பதிய மாட்டார், பாலசுந்தர் பதிய மாட்டார், பெண்டிங் போடுறார். அப்ப இதுல பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? உடனேதான் இந்த அரசு நேரடியாக ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற 2 முறை ஏற்கனவே சார்ஜ் ஷீட் வாங்கின, பெரிய குளத்துல சார்ஜ் ஷீட், கொடைக்கானல்ல சார்ஜ் ஷீட் 6 மாசம் தான் ஆச்சு, அதை ரிவோக் பண்ணி இப்படி பிரச்சனைக்குரிய ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார உடனடியாக பழனிக்கு கொண்டு வந்து அவர் சிட் ஃபண்ட்ஸ் பதிகிறவர். யார் அவரு? அட்மின்ல இருக்கிற சிட் ஃபண்ட்ஸ் பதிகிற ஒரு சார்பதிவாளரை யாருடைய அழுத்தத்திலே நீங்கள் இங்கே கொண்டு வந்தீர்கள்? எப்படி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பா? டிஐஜி ஆனந்த் அவர்கள் பொறுப்பு இல்லையா? தயானந்த் அவர்கள் பொறுப்பு இல்லையா? ஐஜி இந்த 2 துறை, பத்திரப்பதிவு துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் சேர்த்து ஒரே செக்ரட்டரி குமரகுருபன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காரு, அவர் இதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டாரா? பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 அமைச்சர் மைக்க பிடிச்சு அந்த குற்றவாளிகளுக்கு அதாவது ஒப்புதல் இது கொடுக்குறாங்க, வக்காலத்து வாங்க வர்றாங்க.
ரமேஷ் அவர்களும் திரு மாண்புமிகு லோகேஷ் அவர்களும் சொல்றாங்க இது தெரியாம நடந்துருச்சுங்கிறார் ரமேஷ். லோகேஷ் சொல்றா இல்ல இவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறார். பேட்டி கொடுக்கும் போதாவது பேசி வச்சுட்டு வந்து கொடுக்கணும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. அப்ப இரண்டு முரண்பட்ட கருத்துக்கள் அங்கே வருது. சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரிய மக்களே. நம்ம அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கிற சொத்தை 2 கோடிக்கு பதியணும்னா 47A1 ஸ்டாம்ப் ஆக்ட் முத்திரைத்தாள் சட்டப்படி 47A1ல மட்டும்தான் இந்த கைட்லைன் வேல்யூவை குறைச்சு பதிய முடியும். பதிஞ்சாலும் அந்த டாக்குமெண்ட்டை ஓனர்கிட்ட கொடுக்க கூடாது. நேரடியாக டிஐஜி ரெஜிஸ்ட்ரார் ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லி அவருடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த 47A1ல பதிய முடியும். அப்ப நான் சொன்னது கரெக்டா போச்சுங்களா? 2 கோடிக்கு பதியறப்ப அவங்க இந்த முத்திரைத்தாள் சட்டப்படி பதியறாங்கன்னா டிஐஜி டிஆர் ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் இதை செய்திருக்கிறார். அதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுங்க? உயர்மட்டத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இல்லாமல் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் டிரான்ஸ்பர் லீவ் நடக்காது. உயர்மட்டத்திலிருந்து அரசு எந்திரத்திலிருந்து ஒரு அழுத்தம் இல்லாமல் ஒரு கேஸ் வாங்கின ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் அட்மின் ரெஜிஸ்ட்ரார் இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. உயர்மட்ட அழுத்தம் இல்லாமல் 47A1ல இதை பதிய முடியாது. ஏன்னா 2700 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இங்க போகுது. இங்க வெறும் 2 கோடிக்கு பதிகிறாங்கன்னா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எப்பேற்பட்ட ஒரு விதி மீறலை இந்த தாவேக அரசு இங்கே செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல என்ன எங்களுக்கு வருத்தமான விஷயம் அப்படின்னா, லகான் கையில கொடுத்துட்டாங்க மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த குதிரை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குதிரையை ஓட்டுறதுக்கான திறமையும் இல்லை, தகுதியும் இல்லை, பொறுமையும் இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ரீல்ஸ் போடணும். இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவிரி தண்ணி இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. விவசாயி பூரா இவர் சொன்ன மாதிரி தள்ளுபடி பண்ணலையே, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலையே சொல்லி விவசாயி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அத்தனை பேரும் இங்க ரோட்ல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா தாவேக அரசுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஜனநாயக முதல் சொல்ல போய் உட்காந்து அங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சாயந்தர நேரம் போக கூடாதா? நைட் ஷோ போக கூடாதா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல் நாள் முதல் ஷோ. உங்களுடைய விசுவாசத்துக்கு உங்களுடைய ரசிகர் பாசத்துக்கு அளவு இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அத்தனை மக்களும் இன்றைக்கு வெட்கி தலைகுனிந்து நிற்கிறார். இவர்களுக்கா நாம் வாக்களித்தோம் என்று வெட்கி தலைகுனி இருக்க அன்புக்குரியவர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய இந்த பழனிங்கிறது, இந்த நிகழ்வுங்கிறது, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி தான். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ள இருக்கு. இதே போல எத்தனை கோயில் நிலங்கள் யாருடைய பயன்பாட்டில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இவங்க வேக வேகமா சிபிசிஐடி விசாரணை சொல்றாங்க. அதிமுக குற்றம் சொல்வது என்ன? அரசு இயந்திரம் தான் இதுக்கு துணை போயிருக்கு, உங்க அரசுல பதவி வகிக்கிறவங்க தான் இதுக்கு துணை போயிருக்காங்க. அப்புறம் உங்க அரசு வழிநடத்துற சிபிசிஐடி வச்சு விசாரிச்சு என்ன பயன்? அதுதான் நான் எடப்பாடியார் சொல்லுகிறார். பொது அமைப்பான சிபிஐ வச்சு விசாரிங்க, பொது அமைப்பான சிபிஐ வச்சு விசாரிங்கன்னு சொல்றார். மேலும் இன்றைக்கு அதிமுக இதை சும்மா விடாது. இன்றைக்கு நம்முடைய பழனியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் அவர்களுடைய பெயர்ல இன்னைக்கு நியூஸ்ல காலையில போட்டிருக்காங்க. ஒரு வழக்கை நாம பதிவு செய்திருக்கோம். உடனடியாக இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சொல்லி ஒரு கேஸ் இன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்கோம். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு வெள்ளை அறிக்கை வராமல் தமிழ்நாட்டினுடைய கோயில் சொத்துக்களை இந்த தாவேக அரசு பாதுகாக்க முடியாது. மக்களுடைய பார்வைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் முழுமையாக வலியுறுத்த கடமை பெற்றிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏன்னா இன்றைக்கு சொன்ன மாதிரி இது முருகனுடைய சொத்து, மக்கள் கொடுத்தது, கொடையாக கொடுத்தது. இது மக்களுக்காக பயன்பெற வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்துக்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அரசுக்கு முன்னால் வைத்திருக்கிறது. பல்வேறு எங்களுடைய மக்களினுடைய கேள்விகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்கள் முன்னால் நாங்கள் வைக்க கடமை பெற்றிருக்கிறோம். என்றைக்குமே அதிமுக என்பது மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க மேகதாதுல அணை கட்டுறாங்க, இவர் எம்ஜிஆர் மாதிரி போய் அங்க போய் கர்நாடகால பேச போறாராம். இன்னைக்கு தினமலர்ல எழுதியிருக்காங்க, எம்ஜிஆர் கிட்ட கூட வர முடியாது யாருமே. தமிழ்நாட்டிலே அரசியல் மதம் என்றால் அந்த மதத்தினுடைய கடவுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னை எடப்பாடியார் அம்மாவும் அழகா காவிரி மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. காவிரி வழிகாட்டு குழு இருக்கு, சட்டப்படிதான் அதை நாம் வாங்க வேண்டுமே தவிர இப்படி போய் வாங்க முடியாது. போய் அங்க போய் இவங்க என்ன பண்ணிட்டு வருவாங்க நமக்கு தெரியாது. சட்டம் நம் கையில இருக்கிறது. ஆகையால் முறைப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு 3 மாச ஆட்சியில கிட்டத்தட்ட 200 கொலை கொள்ளை கற்பழிப்புகள் நடந்திருக்கு. 3க்கும் அதிகமான லாக் அப் டெத் நடந்திருக்கு. 8 ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திரைப்படத்திலே நடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியலே நடித்துக் கொண்டிருப்பதை முதலிலே நிறுத்த வேண்டும்.
நீங்க முதல்ல ரியல் முதலமைச்சரா மாறணும். இன்னும் ரியல் முதலமைச்சரா இருக்கீங்க. கூலிங் கிளாஸ் போடுறது, குடுகுடுன்னு இறங்கி வர்றது, ஓடுறது, நல்லது செய்யுங்க. அப்புறம் எல்லா ஸ்டைலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கு அதிமுக போட்டிருக்கிற ரோடு, அதிமுக போட்டிருக்கிற கோட்ல நீங்க நேரா நடந்தாலே நல்லது செய்ய முடியும். அதிமுக இன்றைக்கு 50 ஆண்டு கால, அதிமுக வரலாற்றுல 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கும். எங்களுடைய சாதனைகளை, எங்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வந்தாலே நீங்க மக்களை காப்பாத்திடலாம். அதனால வெறுமன ரீல்ஸ் போடுறதை நிறுத்திட்டு, இன்ஸ்டாகிராம்ல அரசியல் பண்ணுவதை நிறுத்திவிட்டு முழுமையாக மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். இந்த பழனி தண்டபாணி சுவாமி மடத்துக்கு உட்பட்ட நிலம் என்பது எப்படி நீதிமன்ற உத்தரவின்படி அந்த பதிவை ரத்து செய்தார்களோ அதே வேகத்தோடு யார் அந்த குற்றவாளிகள், ஏன்னா ரமேஷும் பேசுறாரு, லோகேஷும் பேசுறாரு, ஒரு தடவை கூட முருகதாஸ் தான் குற்றவாளி, அவர் தான் வித்தாரு, வெள்ளத்துறை சேதுபதினு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட இந்த வழக்கை, குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதற்கு யார் உந்துதல் கொடுத்தது என்பதை கண்டுபிடித்து நீதியின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அதிமுகவின் இந்த கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எடுத்துரைக்கிறது என்பதை சொல்லி வருகிறது. இந்த விழாவை மிகச் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் பொற்பாதம் தொண்டு நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள், நம்முடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கழக பொருளாளர் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஆற்றுவார். மரியாதைக்குரிய அருமை தோழர்களே, இன்றைக்கு வந்திருப்பதற்காக முதலில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குவதிலே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, நேரத்தின் அருமை கருதிதான் மாப்பிள்ளை திரு கண்ணன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மகன் மனோகரன் அவர்களும், அன்பிற்குரிய தம்பி திரு நம்முடைய பரமசிவம் அவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள். பேச வேண்டிய அண்ணன் குமாரசாமி அவர்கள், பேச வேண்டிய அண்ணன் வேணுகோபால் அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் நேரத்தின் அருமை கருதி, வெயிலின் அருமை கருதி நீங்களே செய்திகளை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களே, இன்றைக்கு மாநில அளவில் திரு கண்ணன் அவர்களும், மாநில அளவில் பொறுப்பேற்கின்ற தம்பி மனோகரன் அவர்களும், மாநில அளவில் பொறுப்பேற்றிருக்கிற இளைஞரணி மாநில துணை செயலாளர் நத்தம் பகுதியைச் சேர்ந்த திரு அசாதன் அவர்கள் மற்றும் பல்வேறு மாவட்ட பொறுப்புகள் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பூனையாகாது என்று சொல்வார்கள். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிற முன்னாள் துணை சபாநாயகர் திரு வி.பி. பாலசுப்ரமணியன் மகன் அருமை தம்பி டாக்டர் பரமசிவம் அவர்கள் சொல்லின் செல்வருக்கு துணை சொல்லின் செல்வராக இருந்து இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுத்தாதான் அவர் பேச முடிக்க முடியும். பேசி புள்ளிவர்களை சொல்லியிருக்கார். அருமை சகோதரர்களே, முதலில் நம்முடைய பரமசிவம் அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாபெரும் பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு வழங்கியதற்காக
வெற்றி கழகம் ஆட்சி நடத்துகிற இந்த சூழ்நிலையில தான் இந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு. நானும் திரு விஸ்வநாதன் அவர்களும் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஒரு அமைச்சருக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசையாத அந்த இலாக்காவில் இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற அந்த அமைச்சருக்கு தெரியாதது போல ஒரு இன்ச்சு நிலத்தை கூட நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறதாக செய்தித்தாள் வருகிறது. எங்க அப்பா குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க தமிழ்நாடு வெற்றி கழகம். அருமை தம்பி பரமசிவம் அவர்களும் அருமை தம்பி மனோகரன் அவர் கேள்வி கேட்டாங்க, ஏன் ஜீரோ வேல்யூ போடவில்லை முதல் குற்றச்சாட்டு மனோகரன் சொன்னார். அதற்குள்ள ஆதாரங்களை தம்பி பரந்து சொன்னார்கள். நான் கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சியிலே என்னது தண்ணி கொடுத்துங்க. அது இயற்கை தானே, வெயில் என்ன அப்படிதான். நம்முடைய இந்த ஆட்சியில் புதிதாக அருணாச்சல பராமரித்த நிலம் 2 தனியாருக்கு கிரயம் செய்து கொடுக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. இந்த பத்திரப்பதிவை செய்வதற்காகவே படையினுடைய சார் பதிவாளர் விடுமுறையில் அனுப்பப்பட்டு கொடைக்கானல் இருக்கும் சார் பதிவாளரை ஒரு நாள் கூத்தாக பழனி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு நியமித்துள்ளார்கள். இது யார் நியமிக்க முடியும்? மந்திரி தான் நியமிக்க முடியும். தம்பி சொல்றாரு ரிஜிஸ்டர் ஆஃப் ஐஜி ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க பண்ணணும். ஒரு அதிகாரியை இந்த படத்துக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கு ஒருவர் நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை மாற்றிவிட்டு கொடைக்கானலிருந்து ஒருவர் வந்து இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு உத்தரவு போட்டவர் யார்? நிச்சயமாக அமைச்சருக்கு தெரியாமல் நடக்காது. எனவே முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம். இதான் நம்ம சும்மா கதையெல்லாம் சொல்றாங்க, அவன் போயிட்டான் இவன் போயிட்டான்னு 100 வருஷத்துக்கு முன்னால கூட நடந்திருக்கலாம். ஆனா பத்திரப்பதிவு பண்ணது தாவேக்கு ஆட்சி நடக்கிற திரு விஜய் ஆட்சியில் இப்பதான் நடக்குது. அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய, அதை கண்டிக்க வேண்டிய, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் அதை பற்றி வாய் திறக்கவில்லை. ஏதோ பேசுறாங்க சம்பந்தம் இல்லாம. இந்த சொத்துக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்க, ஏன் அந்த ஒரு நாள் அந்த ரெஜிஸ்டார் மாத்திட்டு கொடைக்கானல் ரெஜிஸ்டார் வந்தார் அப்படின்னு அது போட்டதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி இந்த நீதிபதிகள், இது வந்து ஒரு தனியார் ஒரு மடத்துக்கு சொந்தமான சொத்து, அறநிலைய டிரஸ்டிகள் சொத்து. இதை தனியாருக்கு பதிவு செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதிலே டிரஸ்டிகள் சம்பந்தப்பட்டதனால் கோர்ட்டு இதில் தலையிட முடியாது, முடிந்தால் இதை பத்திரப்பதிவுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த புகார் எழுந்த பிறகு உடனடியாக அரசாங்கம், ஹரிச்சந்திரன் அரசாங்கம், நல்ல புத்தர்கள் அரசாங்கம், ஏசுநாதர் அரசாங்கம் என்பதை போல சிபிசிஐடி விசாரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சிபிசிஐடி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. நம்ம சப் இன்ஸ்பெக்டர் லோக்கல் இருக்காங்க அடிவாரத்தில், அது மாதிரி அவங்க ஒரு சிபி ஸ்பெஷல் பிரான்ச். அவங்க வந்து விசாரிச்சு என்ன பண்ண முடியும்? திருடனே போய் விசாரிச்சு சொல்றாரு, எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சர் என்ன உத்தரவிடுறாரோ அதைத்தான் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாற் போல்தான் இப்பொழுது விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்முடைய அந்த பதிவு செய்த அதிகாரி மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை? பதிவு செய்த அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுக்கு தான் இந்த கூட்டம். அதுபோல இந்த பத்திரம் விற்பனை செய்வதற்கு இந்த கையெழுத்திட்ட நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. 2 கோடிக்கு விலைக்கு வாங்கியவர்கள் இன்னும் விசாரணை வளையத்துக்குள் அவர்கள் வரவில்லை. அவங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க. நாங்க மகாத்மா காந்தி, ஏசுநாதர் மச்சின, எங்களுக்கு முன் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்ல போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் இன்னும் தலைமறைவாக இருக்காங்களாம். இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட 3 பேர் இன்னும் தலைமறைவாக இருக்காங்க. காவல்துறையில சொல்றது அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி. அவன் துபாயில, அமெரிக்காவில், லண்டன்ல எவை இருந்தாலும் கண்டுபிடிக்கிற காவல்துறை
இங்க பழனி நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த 3 பேரை, இந்த பொய் பத்திரம் போட்ட 3 பேரை இன்னும் கைது செய்யலன்னு சொல்றாங்க. எனவே இது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. முதல்ல சிபிசிஐடி விசாரணையே ஒரு ஏமாற்று வேலை, ஏமாத்துறதுக்கு ஒரு குழு போடுற மாதிரி இதை இப்பொழுது தூய ஆட்சி நடத்தணும்னு சொல்கிற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிபிசிஐடியில் இருந்து அவர் விலக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மக்களின் அன்பை பெற்று வருகால முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி, சிபிஐ மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை வேண்டும். அதுதான் சார்பற்ற, எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருடைய தலையிடாமல் விசாரித்து சொல்லும் என்று கேட்கிறோம். அதுக்குத்தான் இந்த கூட்டம். இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுல சந்தேகத்துக்கு படுற மாதிரி சிபிஐ சிடி போடும்போது இது அரசாங்கத்துக்கு சாதகமானதுதான் எல்லாம் தெரியுது. எனவே தோழர்களே, நீங்க இந்த இதுக்கு முதல்ல ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்த வேண்டியதில்லை, திமுக நடத்த வேண்டியதில்லை, வேற கட்சியை நடத்த வேண்டியதில்லை. தூய சக்திகள், லஞ்சம் வாங்காதவர்களுக்கு துணையாக நேர்மையாக இருக்கிற தலைவன் என்று சொல்கிற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்களை வைத்து இந்த பழனியிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். ஏன் நடத்தவில்லை? என்ன காரணம்? யோக்கியமானவர்கள் சொல்றீங்களே, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்களே, என்ன பிரச்சனை? தோழர்களை ஏமாற்றுகிறார்கள். இன்னைக்கு பத்திரப்பதிவுக்கு போங்க, உங்களுக்கு இதுக்கு முந்தி நேரடியாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பத்திரம் எழுதுறாங்கல்ல, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அவங்களுக்கு இந்த பத்திரம் பதிகிற அதிகாரிகளுக்கெல்லாம் புரோக்கர்களாக பல பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பத்திரப்பதிவு அன்னைக்கே முடியும். பணம் லஞ்சம் கொடுக்கலைன்னா இழுத்தடிப்பாங்க. ஆனால் லஞ்சம் கொடுத்த வேலை அன்றே முடிவடைய இருக்கிறது. என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. எனவே நாங்கள் லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசாங்கம் என்று சொல்லுகிற இந்த தாவேக அரசாங்கம் பொய்யானது. மக்களை ஏமாற்றுகிறார்கள். அருள் கூர்ந்து நம்பாதீர்கள். 2500 ரூபாய் பணம், 16 இது இல்லப்பா, இது உங்களுக்கு அரிசி தரேன், இது மகளிருக்கு உரிமை தொகை 2500 மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னார். இன்னைக்கு 3 மாசம் ஆச்சு. இவர் நம்முடைய ஸ்டாலினுடைய தம்பியாக இப்ப வேலை செய்யறார். வெள்ளை அறிக்கை கொடுக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற திமுக நிதிநிலை அறிக்கையை தான் படிச்சிருக்காரு. தோழர்களே, ஏமாற்று வேலை இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவாங்கன்னு தெரியாது. இப்ப இங்க அணை கட்டுறாங்க, மேகத்தூர் அணைக்கு. நான் சிவகுமாரை போய் பார்ப்பேங்கிறாரு. ஆனா அந்த அதிகாரிகள், அங்க இருக்கிற கர்நாடகா மந்திரி என்ன சொல்றாங்க, யார் வந்து கேட்டாலும் நாங்க தண்ணி தர மாட்டோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்தி வெற்றி பெற்றால்தான் முடியுமே தவிர எந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் பேசினால் முடியாது. ஏமாற்று வேலையை செய்கிறார் தமிழக முதலமைச்சர் மேகதாது அணையில். அதே போலவே அத்தனை விலைகளும் விலை. இன்னைக்கு அரிசி விலை 1 கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. ஏற்கனவே 50 ரூபாய்க்கு வித்தது 75 ரூபாய் 80 ரூபாய். மக்கள் சாக போகிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட கதி. யாரையும் பேச்சு கேட்க, பேரும் பேச்சு பேச்சை கேட்டு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க படுற பாட்டு ஒரு மாசத்துல பாருங்க. எங்கேயுமே தண்ணியில், ஆந்திராவில் அரிசி இல்லை, எங்கேயும் இல்லை, எல்லாமே தாறுமாறா போகுது. ஆக பொய்யை சொல்லி ஒரு ஏமாற்று வேலை செய்து ஆட்சிக்கு வந்த இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், நம்ம ஒரு முடிஞ்சு போன ஒரு கட்சி அதிமுக சொல்றதுக்கு அவருக்கு வெக்கமா இருக்கான். அப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுகிற தாவேகாவிற்கு பதிலடி கொடுப்பதற்கு, பதில் கேட்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமை தம்பி பரமசிவம் அவர்களும், அருமை தம்பி மனோகரன் அவர்களும், திரு கண்ணன் அவர்களும் சொல்லியதைப் போல இது ஒரு அலையால ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆட்சிக்கு எதிராக கவனத்தை ஈர்ப்பதற்காக சிபிஐ விசாரணை வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிக்கும். எப்படி மாணவர்கள் போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு டெல்லியே பற்றி எறிகிறதோ, சென்னை பற்றி எறிகிறதோ, அதே போல அதிமுக கழகம் 234 தொகுதிகளிலும்
ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்தி இது பொய்யான ஆட்சி, போலியான ஆட்சி, மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி என்பதை மக்களுக்கு இவருடைய முகத்திலே கிழித்து காட்டுவோம். எனவே எங்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற இந்த செய்தியை அரசாங்கம் தெரிவிக்கிற காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து அதிமுக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கோரிக்கையான சிபிஐ விசாரணை வைக்காவிட்டால் நாடு கதிகலகும் என்கிற செய்தியை அவர்களுக்கு அனுப்புங்கள். அதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம். இது அத்தனையும் வெற்றிகரமாக நடப்பதற்கு நீங்கள் வந்திருந்த உங்களுக்கு பாராட்டுக்கள். வெற்றி நமக்கு கிடைக்கும். எடப்பாடியார் வெற்றி பெறுவார். விரைவில் நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதை தெரிவித்து அருமை தம்பி பரமசிவம் அவர்களை அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்றேன் அப்படியே திரும்பி சொல்லலாம். தமிழ்நாடு தாவேக அரசு கேட்கிற மாதிரி சொல்லணும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை முன்னிறுத்தி அதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பழனி முருகன் நிலத்தை காக்கும் அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். அப்பன் முருகன் சொத்தை மீட்டெடுக்க அதிமுகவின் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தூய சக்தி முருகன் சொத்தை திருட முயன்ற துஷ்ட சக்திகளை கைது செய்ய அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு. ரீல்ஸ் மாடல் தாவே காட்சியிலே பழனி முருகன் பணம் 100 கோடி. கொள்ளை போச்சு கொள்ளை போச்சு. நியாயமா 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 நியாயமா. அறநிலையத்துறை வசமுள்ள நிலத்தை அபகரிக்க அரசே துணை போனது நியாயமா? கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். நீதிமன்ற உத்தரவை மீறி கோவில் நிலத்தை பதிவு செய்த தாவேக அரசின் பத்திரப்பதிவுத் துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. ரீல்ஸ் மாடல் ஆட்சியிலே கோவில் நிலங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சு கேள்விக்குறியாச்சு. தாவேக அரசே தாவேக அரசே சீரழிக்காதே சீரழிக்காதே கோவிலுக்கு கொடை வழங்கும் பக்தர்களின் நம்பிக்கையை சீரழிக்காதே துணை போகாதே துணை போகாதே குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தாவேக அரசே துணை போகாதே காப்பாற்றாதே காப்பாற்றாதே கோவில் நிலத்தை களவாட முயன்ற உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றாதே வேண்டாம் வேண்டாம் கண் துடைப்பு சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் நடுநிலையான சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் நடுநிலையான சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் வெளியீடு வெளியீடு தமிழ்நாட்டின் அனைத்து கோயில் சொத்து விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியீடு தாவேக அரசே தாவேக அரசே தடுத்திடு தடுத்திடு மேகதாது அணை கட்டுவதை தடுத்திடு தடுத்திடு பொய்க்கால் குதிரை தாவேக அரசே தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய் வழங்கிடு வழங்கிடு தடையில்லா மின்சாரம் வழங்கிடு
வேதனையாச்சு 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 ரீல்ஸ் மாடல் ஆட்சியிலே ரீல்ஸ் மாடல் ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கை வாக்களித்த மக்களின் வாழ்க்கை வேதனையாச்சு 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 திரையில் நடிப்பதை நிறுத்திய முதல்வரே திரையில் நடிப்பதை நிறுத்திய முதல்வரே அரசியலில் நடிப்பதையும் நிறுத்துங்கள் அரசியலில் நடிப்பதை நிறுத்துங்கள் திரையில் நடிப்பதை நிறுத்திய முதல்வரே திரையில் நடிப்பதை நிறுத்திய முதல்வரே அரசியலில் நடிப்பதையும் நிறுத்துங்கள் அரசியலில் நடிப்பதை நிறுத்துங்கள் தீர்த்திடு 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 மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்த்திடு மக்களின் அடிப்படை வசதியை தீர்த்திடு ரீல்ஸ் போடுவதை நிறுத்திடு ரீல்ஸ் போடுவதை நிறுத்திடு ரீல் விடுவதையும் நிறுத்திடு வீரல் விடுவதை நிறுத்திடு பொய்க்கால் குதிரை தாவேக அரசே பொய்க்கால் குதிரை தாவேக அரசே மக்களின் ரியல் பிரச்சனையை தீர்த்திடு மக்களின் நிலை பிரச்சனையை தீர்த்திடு உழைப்போம் 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 எடப்பாடியார் தலைமையில் உழைப்பாளர் தலைமையில் கழகத்தின் நல்லாட்சி மீண்டும் மலர நல்லாட்சி மீண்டும் வளர அயராது உழைப்போம் உழைப்போம் அயராது உழைப்போம் உழைப்போம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை தோற்பின் எப்படி வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் நமது வெற்றியை நாளை கைசிகள் சொல்லும் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ் வளர்க புரட்சித் தலைவரின் எம்ஜிஆரின் பெரும்புகழ் ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும்புகழ் ஓங்கிய புரட்சித் தலைவரின் அம்மாவின் பெரும்புகழ் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க 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 எடப்பாடி ஆட்சி வர உழைப்போம் உழைப்போம் எடப்பாடி ஆட்சி வர உழைப்போம் ஐயா ஐயா எடப்பாடி ஆட்சி வர உயர்ப்போம் உழைப்போம் ஐயா எடப்பாடி ஆட்சி வர உழைப்போம் உழைப்போம் எம்ஜிஆர் ஐயா புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வாரிசாக இருக்கிற அவர்களின் வாரிசாக இருக்கிற ஐயா எடப்பாடியார் ஆட்சி ஐயா எடப்பாடியார் ஆட்சி வர வர அயராது உழைப்போம் 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 நன்றி நன்றி வணக்கம் நன்றி 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 நன்றிப்பா நம்முடைய ஒன்றிய கழக நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் மிக திரளான நம்முடைய தொண்டர்களோடு இங்கே நிறைய செல்கிறீர்கள் உங்கள் அத்துறை பொருட்படுத்தாது மிக சிறப்பாக நம்முடைய அனைவருக்கும் நன்றி